ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்கன்ற நம்பிக்கையோடு இன்றைக்கான vlog ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு vlogோடு தான் வந்திருக்கேன். கண்டென்ட்டும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வெல்கம் டு ஜோதிமா ஃபேமிலி தமிழ். இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு கண்டென்ட்டு தாங்க. எப்போவுமே நம்மளை சில பேர் குறை கூறிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஒவ்வொரு முறையும் குறை சொல்கிறப்ப கண்டிப்பாக அதை கேட்குறப்ப நமக்கு ரொம்பவே கோவம் வரும். அதனால் நம்ம அதிகமாக பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட சண்டை போடுவோம், பிரச்சனைகள் வரும், தூக்கம் இல்லாமல் போகும், வாழ்க்கையில் அடுத்தபடியாக முன்னேற்றத்துக்கான ஒரு வாய்ப்பே கம்மியாயிரும். ஸோ அந்த மாதிரியான சிச்சுவேஷனை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருக்கிற அவங்கக்கிட்ட இருந்து, அதாவது டாக்ஸிக் பீப்பிள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருக்கிறவங்க, குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பாருங்கள், அந்த குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்கக்கிட்ட இருந்து நாம் எப்படி எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிறது தான் விலாகே. அதோட நடுவில் சமையல், பூஜை, அந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா காலையில் மார்னிங் ரொட்டீன் எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்குது. காலையில் என்ன சமைச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சாதம், அதோட இஞ்சி குழம்பு வச்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இஞ்சி குழம்பு வச்சுருக்கேன். கோஸ் பொரியல் பண்ணிவிட்டு ஒரு சாம்பார் வச்சுருக்கேன். பாத்திரம் மழை போல் இருந்தது, ஆனால் அது எல்லாமே கழுவியாச்சு. எவ்வளோ வேலை செஞ்சாலும் எப்படி நம்மளுக்கு ஈஸியாக செய்கிறது அப்படின்னா, காலையில் எந்திரிச்ச உடனே எஃப்எம் போட்டு விட்டுருவாங்க. எஃப்எம் பாடிக்கிட்டே இருந்தது அப்படின்னா யார் எது பேசினாலும் நம்ம காதில் விழவே விழாது. அதே மாதிரி நம்மளோட வட்டாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் சொல்லுவாங்க. நம்மளுக்கு நியர்பை இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அதில் ஷேர் பண்ணுவாங்க. அதெல்லாம் கேட்டுக்கிட்டே அப்படியே ஜாலியாக வேலை செய்ய வேண்டியது தான். அது மட்டும் இல்லாமல் 1/4 மணி நேரம், அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை கன்ஃபார்மாக டைம் சொல்லிடுவாங்க. நம்மளுக்கு அதுதான் ரொம்பவே முக்கியம். இன்றைக்கி ஸ்வீட் கார்ன் கிடையாது, இது நாட்டு கதிர் தான். இந்த மக்காச்சோளத்தை அவிச்சு வச்சுருக்கேன். அப்புக்கு ஸ்நாக்ஸ்க்கு கொடுத்து அனுப்ப. இட்லி ஊற்றுனேன். இட்லி வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு தோசை அப்புக்கு மட்டும் தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். அவங்க இஞ்சி குழம்பு வச்சு சூப்பராக சாப்பிட்டுட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நமக்கு தாங்க காலில் சக்கரம் கட்டின மாதிரி வேலை. பரபரன்னு இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு டைமுக்கு நானும் ஸ்கூலுக்கு கிளம்புனோம். சிங்க்கு ஃபுல்லாக பாத்திரம் இருந்தது. அது ஃபுல்லாத்தையும் கழுவிட்டு 2 நாளாக இந்த தண்ணி குடிக்கக்கூடிய இந்த பாத்திரத்தை கழுவாமே இருந்தேன், இந்த செம்பு பாத்திரத்தை. அதனால் இன்றைக்கி கண்டிப்பாக வாஷ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு ஒரு எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி கொஞ்சமாக சால்ட்டை டிப் பண்ணி 2 தேய்ச்சோம் அப்படின்னா சூப்பராக பளிச்சுன்னு ஆயிரும். ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். இதுலேயே பழகிருச்சு. அதனால் வேறு எந்த குடத்தையும் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு பிடிக்கல. இப்போ நான் பிடிச்சி வச்சிட்டேன் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 12 ஹவர்ஸ் 24 ஹவர்ஸ் தண்ணி இருந்தது அப்படின்னா ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. அப்படிங்கிறதுனால தான் இதையே ரொம்ப கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரிங்கக்கா, நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லுங்கக்கான்னு நீங்கள் சொல்கிற மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லாவே கேட்குதுங்க. நம்ம நிறைய பேர் பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆன பிறகு நிறைய பெரிய பெரிய கஷ்டங்களெல்லாம் அனுபவிப்போம். சில பேர் ரொம்ப சந்தோஷமாகவே இருப்பாங்க. இப்போ நம்ம சந்தோஷமாக இருக்கிறவங்கள பற்றி பேசவே இல்லை. யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கான விஷயந்தான் நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். சில பேருக்கு மாமியாரால் தொல்லை இருக்கும், சில பேருக்கு ஹஸ்பண்டால் தொல்லை இருக்கும், சில பேருக்கு ஒய்ஃப் பிரச்சனை பண்ணுவாங்க. அந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் ஒர்க்கிங் விமனாக இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு வேலை செய்கிற இடத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கும், தொல்லைகள் இருக்கும். இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் நம்மளை பிடிச்சி எப்போ பாரு நச்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு அவ்வளோ ஆத்திரமாக வரும். அந்த மாதிரி ஆத்திரம் வருது இல்லையா, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணோன்றது தாங்க விஷயமே. அதை மட்டும் நம்ம கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் பிரச்சனையே கிடையாது. வாங்க அதை எப்படி நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஸ்டோரியோடு தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அது என்ன ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா, கௌதம புத்தர் ஒரு முறை ஒரு கிராமத்துக்கு அங்கே போயிட்டு அந்த இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் நிறைய விஷயங்களை போதனை பண்ணுறதுக்காக சில துறவிகளை கூட்டுக்கிட்டு கிராமத்தை நோக்கி பயணம் பண்ணுறாரு.
அப்போ சில தேவையில்லாத மனிதர்கள் வந்து அந்த இடத்துல வந்து இவரை ரொம்ப அவதூறாக பேசுகிறாங்க, கோபத்தை உண்டாக்குற மாதிரி ரொம்ப கடுமையான வார்த்தைகளால் பேசுகிறாங்க. சண்டை போடணும் அப்படிங்கிற முடிவோடு தான் அவங்க வந்திருக்காங்க. ஆனால் புத்தர் வந்து ரொம்ப அமைதியாக இருந்தார். அவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாமே உள்வாங்கிக்கிட்டார். ஒரு வார்த்தை கூட அவர் வாயிலிருந்து வெளியே வரவே இல்லைங்க. உடனே நீங்கள் கேட்கலாம், என்னக்கா யார் எது சொன்னாலும் நம்ம எல்லாமே காதில் போட்டுக்கிட்டே தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நாம் நம்மளோட நோக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபுல் கான்சன்ட்ரேஷனுமே இருக்கணும். அடுத்தவங்க ஏதாச்சும் பேசுனாங்க அப்படின்னா அதுலேருந்து நம்ம டைவர்ட் ஆகக்கூடாதுன்னு தான் சொல்கிறேனே. நம்மளோட இலக்கை நோக்கி மட்டும்தான், இலக்கை நோக்கி நம்ம பயணம் மட்டும்தான் நமக்கு வந்து வெற்றியை தருமே தவிர, நமக்கு இந்த மாதிரி நடுவில் வரக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து நம்ம காது கொடுத்து கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட இலக்கு வந்து பார்த்திங்கன்னா அடையவே முடியாது. அதனால தான் சொல்கிறேன், எவ்வளவோ பிரச்சனை வந்தாலும் சரி அது ரொம்ப பெருசாக பூதாகரமாக ஆக்காமல் எல்லாமே இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி தாங்க. எல்லாமே தினமும் ஒவ்வொரு விஷயத்துக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்குது. தினம் நம்ம வந்து பிரச்சனையை வந்து சமாளிக்கிறோம். பிரச்சனை இருக்குது அப்படின்னா எந்த மனுஷனோட வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் இருக்குது சொல்லுங்கள்? எவ்வளவோ லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆட்களுக்கு கூட பிரச்சனை வந்து வரதான் செய்யுது. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ டிவியில் நிறைய வந்து பார்த்துட்டு தான் இருப்போம் நம்ம. ஜெயம் ரவி இந்த மாதிரி நாம் நினைக்கிறோம் பணம் இருந்தால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் கிடையாது. நம்மளோட சந்தோஷமுங்கிறது நம்மளோட மனநிலையில் தான் இருக்குது. அது பணம் இருக்கிறது, பெரிய வீட்டில் சின்ன வீட்டில் பணம் இருக்கிறதுனால தான் சந்தோஷம் அப்படின்லாம் எந்த ஒரு விஷயமும் கிடையாதுங்க. நம்ம மனசுக்கு நிறைவாக எப்போ அடையிறோமோ அப்போ நம்மளுக்கான சந்தோஷம் கண்டிப்பாக நமக்குள்ளே தான் இருக்குது. அதை நம்ம வெளியே தேடி அலைய வேண்டிய அவசியமே கிடையாது. சோப் வந்து தீர்ந்து போச்சுன்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு தாங்க நான் இந்த சோப் வந்து மோடில் ஊற்றி வச்சுருந்தேன். காலையில் வந்து எடுத்து அவ்வளோ சூப்பராக வந்து வந்திருந்தது. அதை அடுத்த வீடியோவில் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆலோவேரா அதிகமாக போட்டிருக்கிறதுனால ஸ்கின் ப்ராப்ளம் எதுவுமே வராது. வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து ஏதாச்சும் வீட்டில் இருந்தே சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஹேண்ட்மேட் சோப் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் தைலம் இந்த மாதிரியான ப்ராடக்ட் வந்து செஞ்சோம் அப்படின்னா சின்னதாகவும் இருக்கும், அதே மாதிரி வெயிட்டும் அதிகமாக இருக்காது. பக்கத்தில் இருக்கிற பியூட்டி பார்லர் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கொடுத்து பார்க்கலாம். இல்லை ரிலேஷன்ஸ் யாருனா இருந்தாங்கன்னா கொடுத்துட்டு ஃபீட்பேக் கேட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த தைலம் வந்து ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட்டுங்க. முட்டி வலிக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக கேட்கும். சின்ன தைலம் தான். கடையில் போய் கேட்டோன்னா அதுவே வந்து 100 ருபீஸ் அதை விட அதிகமாக தான் இருக்குமே. 100 ருபீஸ் ப்ளஸ் தான் கண்டிப்பாக இருக்குமே. நாம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செய்கிறதுனால, அதாவது எந்த ஒரு கெமிக்கலும் போடாதனால இதுக்கு கண்டிப்பாக வந்து வேல்யூ அதிகமாக தான் இருக்குமே. நான் வந்து வீட்டுக்காக தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். தைலத்துக்கு எதுவுமே கிடையாதுங்க. புதினா உப்பு, ஓம உப்பு, பச்சை கற்பூரம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேன் மெழுகு, இது எல்லாமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதனால் நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தேங்காய் எண்ணெய், அவ்வளோதான். நீலகிரி தைலம், இது எல்லாமே வந்து நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா சூப்பராக வந்து 10 நிமிஷத்தில் நம்ம தைலம் ரெடி பண்ணிடலாங்க. சோப்பு கூட எல்லாமே கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அதுவும் ஒரு 1/4 மணி நேரத்தில் சோப்பு வந்து ஊற்றிட்டோன்னா முடிஞ்சுது. அதோட அது காய வைக்கணும். அது பாட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆறிட்டு இருக்க போது ஒரு 40 டேஸ் கழித்து நம்ம வந்து அது சூப்பராகவே யூஸ் பண்ணலாம். வீட்டில் இருந்தே அக்கா ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இதெல்லாம் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். மறுநாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை தோசை தான் ஊற்றிருக்கேனே. கோதுமை தோசை, கோஸ் பொரியல் பண்ணிவிட்டு சுரைக்காய் காரக்குழம்பு மாதிரி, அதாவது தேங்காய் அரைச்சி ஊற்றி, இந்த மாதிரியெல்லாம் யாருமே செஞ்சுருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சுரைக்காய் வந்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு தேங்காயெல்லாம் அரைச்சி விட்டு காரக்குழம்பு மாதிரி வச்சுட்டேங்க. தினமும் சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து இன்றைக்கி வந்து இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேனே. அவ்வளோதாங்க, கிச்சன் வேலை முடிஞ்சுது. நாம் ரொம்ப பெருசாக வீட்டு வேலை செஞ்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு குழந்தைங்கள கிளம்பிட்டு அதுக்கப்புறம் நாம் வேலைக்கு போகணுன்னு நினச்சா மட்டும்தான் அது கஷ்டமாக தெரியுமே. காலையில் எழுந்திரிச்சோடனே இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம வந்து வேலை செஞ்சோம் அப்படின்னா, எதையுமே நேசித்து செஞ்சோம் அப்படின்னா அந்த கஷ்டமே தெரியாது. எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டு பூஜை ரூம்லேயும் பூஜையெல்லாம் முடிச்சுட்டேன். பூஜைனா ரொம்ப பெருசாலாம் கிடையாது. விளக்கேற்றிட்டு சாமிக்கு நெய்வேத்தியமாக கற்கண்டை வச்சுட்டு ஊதுவத்தி காமிச்சிட்டு நான் வந்து கிளம்பிடுவேன். பூ வாங்கிட்டு வரலான்னு நினச்சேன். எப்போவுமே ஈவினிங் டைமில் வரப்போ ஒரு பாட்டி இருப்பாங்க. அவங்க இல்லாதனால பூ வந்து கிடைக்கல எனக்கு. இருக்கிற பூவை வச்சு சாமி கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுதுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து வர இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் பார்க்கலாம். பாய்.